அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் மசாலா, முட்டை மசாலா. என் வீடியோ புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 முட்டை அளவுக்கு நான் எடுத்து அவிச்சிருக்கேன். நல்லா அவிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி, அதுவும் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் தேவையான அளவுக்கு. இப்போது பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கும். மூடி வைங்க. இடையில நான் அப்படி தான் மூடி வைப்பேன். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த முட்டை மசாலா சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது ரைஸுக்கு, அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி, பிரியாணி, தாச்சு சோறு இதுக்குன்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. மறுபடியும் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாரி பொருட்களும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் புதினா சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இது நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. நல்ல சூப்பரான சைடிஷ். இது சீக்கிரமாக செய்யலாம். இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வராங்க. அப்போ என்ன செய்யணுன்றப்போ இன்னொரு சைடிஷாக இது வேணும்னா சிக்கன்னா வச்சுருக்கிறப்போ இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா வேகும். இப்போ இந்த டைமில் முட்டை அவிச்சு வச்சுருக்கோம்ல, அது இதுமாரி கீறி விட்டுக்கலாம். ரொம்பவும் கீறிடாதீங்க, அப்புறம் முட்டை உடஞ்சி வந்துடும். அதனால் லைட்டாக கீறி விட்டால் போதும். 4-5 கோடு இதுமாரி போட்டு விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக உப்பு மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குக் ஆகியிருக்கும். ஆனால் மேலே எண்ணெய் திரிஞ்சு வரல பாருங்கள். ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, அது மேலே எண்ணெய் மினுமினுப்பாக இருக்கும் ஆயில். அதுக்காக மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ அந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பி விடுங்க. இப்போ நான் திருப்பலை, மசாலா மட்டும் சும்மா மேலே வைக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மசாலானா முட்டையில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா இருக்கணும். அதனால் ஸ்லோவாக திருப்பி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து திருப்பினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாங்கனாலே போதும். மசாலாவும் முட்டையும் நல்லா சேர்ந்துருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.